பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் அநேக காரியங்களை குறித்து நம்மோடு கூட இடைப்பட போறார். பாருங்க, ஆண்டவர் நம்மளை நிறைய விஷயத்துல ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆனா நிறைய காரியங்களை நம்மளே எடுத்துக்கிட்டோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும், பிறந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள், குழப்பங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், பயங்கள், விசுவாசங்கள், ஆண்டவரை விட்டு போனது, ஆண்டவர்கிட்ட கோச்சுக்கிட்டது, நிறைய தவறு செய்தது, தப்பான காரியங்களை ஈடுபட்டது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம முந்தின வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் கெடுத்துட்டோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம் மண்டையில் வர பிள்ளைகளை புதிதாய் நடத்த விரும்புகிறார். பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார். அதிசயங்களை செய்யணும்னு விரும்புகிறார். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ அதனால தான் மோசே கிட்ட சொல்றாரு, நான் முந்தின ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுத்துருந்தேன், அதை நீங்க உடைச்சிட்டீங்க. இப்போ ரெண்டாவதா ஒரு காரியத்தை, புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், புதிய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகையால கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்களேன். காலையில நீ எழுந்து வந்து நில்லு. ஏன்னா நான் புதிய காரியத்தை உனக்காக உருவாக்க போகிறேன். பழைய காரியத்தை உருவாக்குனது நல்லது, ஆனா அதை நம்ம கெடுத்துட்டோம், அதை உடைச்சிட்டோம், வாழ்க்கையை எல்லாவற்றையும் தொலைச்சிட்டோம், சில நிம்மதிகளை தொலைச்சிட்டோம், ஸோ நிறைய ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டோம், சமாதானத்தை தொலைச்சிட்டோம், ஸோ தேவையற்ற காரியங்களை விழுந்து போயிட்டோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மறுபடியும் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பை தருகிறேன், செகண்ட் சான்ஸ் தருகிறேன், உங்களுக்கு புதிய வாழ்வுக்குள்ளாக உங்களை நடத்த போகிறேன். ஆகையால நீ என்ன பண்ணணும்னா, நீ விடியற் காலையில எழுந்து வா. ஸோ சூரியன் உதிக்கிற அந்த தருணத்துக்கு முன்பதாக இருக்கிற அந்த காலை வேளையில கிறிஸ்துவாகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆயத்தமாகி என்கிட்ட வந்து நில், காலமே என் சமூகத்துல வந்து கரெக்டா நில்லு. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த பிரசங்கத்து மூலமா ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், மா நம்ம முன்ன காரியங்கள் எல்லாம் நீங்க தொலைச்சிட்டீங்க, பலவீனப்பட்டீங்க, தேவையற்ற காரியங்களை நீங்க செய்து உங்களுடைய மேன்மைகளை இழந்துட்டீங்க, பலவீனமான காரியமா விழுந்துட்டு போயிட்டீங்க. ஆனா இன்றைக்கு நான் புதிய காரியத்தை உங்களிடத்துல எழுத விரும்புகிறேன், புதிய அத்தியாயத்தை உருவாக்க விரும்புகிறேன், புதிய வாழ்க்கைக்கு நேராக உங்களை நடத்த விரும்புகிறேன். ஆகையால நீ காலமே எழுந்து என் சமூகத்துல நில் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இன்னைக்கு பார்த்தோம்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில காலையில எழுந்து ஜெபிக்கிறது அரிதாயிடுச்சு. ஸோ நிறைய பேர் ஜெபம் பண்ண சொன்னா ஜெபிக்கிறது இல்லை. போகும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. அது ஒரு சிலர் அதை கூட சொல்லாமல் நான் ஜெபம் பண்ணாமே வீட்டை விட்டு வெளியில் போயிடுறோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, உனக்கு புது வாழ்வை ஏற்படுத்துகிறேன், முந்தின காரியத்துக்கு ஒத்தன வாழ்க்கையை, ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் உனக்கு ஏற்படுத்த போகிறேன். ஆகையால நீ காலமே வந்து என் சமூகத்தில் நில்லுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ மனுஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பாரு, என்னை நோக்கி பாரு, என்னிடத்துல வந்து நில் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மோசேவும் அதை கேட்ட உடனே அவரும் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமாண்டவரே, பழையதெல்லாம் உடைந்து போயிடுச்சு, பழைய காரியமெல்லாம் என்னை விட்டு கடந்து போய் விட்டது, ஸோ இப்பொழுது புதிய காரியத்துக்கு என்னை உருவாக்குகிறேன் என்று சொல்லி மோசே காலமே எழுந்து, அப்படின்னு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, அதிகாலையில எழுந்து வந்தான். ஆமென், அல்லேலூயா. 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அதிகாலமே அவன் எழுந்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்துல அதிகாலையில விடியற் காலத்துல வாப்பான்னு சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு உற்சாகமாகி அதிகாலையிலே அவன் எழுந்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விடியற் காலத்திற்கும் அதிகாலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. விடியற் காலம் வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக அதிகாலையில இருட்டோடு தேவ சமூகத்துக்கு ஆவலோடு, அப்பா நீர் ஏதோ பேச போறீர் ஆண்டவரே, நான் வர ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி வந்தார். வந்து அவனுடைய தாழ்மையை கர்த்தர் பார்த்தார். மோசே தீவிரமாய் தரைமட்டம் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உடைய கண்கள் எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே நான் அழுது ஜெபம்னா, முந்தினது உடைஞ்சு போச்சு ராஜா, முந்தினது எல்லாமே போச்சு பா, இப்ப புதிய காரியத்தை எங்க வாழ்க்கையில நீ செய்யும்படியாய் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வருகிறேன் என்று அவன் மன்றாடி ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்ந்து கிருபைக்காக வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர், நான் ஒரு புதிய உடன்படிக்கை உனக்கு செய்கிறேன், எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக, பூமியில் உள்ள ஜாதி இடத்திலெல்லாம் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு முன்பதாக நான் செய்வேன் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய செய்கைகள் நடைபெறும். 2வது,
மூணாவது காரியம், நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை மாத்திரமல்ல பயங்கரமான காரியத்தையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். யாத்திராகம் 34:10 சொல்லப்பட்டது போலவே அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். மோசேவை நடத்தினது போல உங்களை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் எழுந்து என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவன் கொடுத்த கட்டளையின்படியே அதிகாலையில் எழுந்து வரும்போது அவர் புதிய உடன்படிக்கையும் புதிய வார்த்தைகளும் நம்மளிடத்தில் அவர் எழுத வல்லவராயிருக்கிறார். ஆமென். காலமே நீ என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்ன வார்த்தைக்கு அவன் தன் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அதிகாலமே ஆயத்தமாய் போனது போல நீங்களும் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. ஆயத்தமாக, ஆண்டவரே நான் வந்திருக்க ஆண்டவரே, இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க, இந்த பயத்தை எடுத்து போடுங்க, இந்த சாபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, தேவையற்ற குழப்பத்தை எடுத்து போடுங்க, இருளை எடுத்து போடுங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்துக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ ஆயத்தப்பட்டு வந்து நிற்கும் போதே உங்களுடைய இருதய பலகையில் அவர் எழுத போகிறார் புதிய உடன்படிக்கை. நான் அதிசயத்தை செய்வேன், உன் ஜனங்களுக்கு மத்தியில் செய்வேன், உனக்கு பயங்கரமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று இந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காலமே எழுந்து உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்க கிருபை தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷ முகத்தையும் காணாமல் முதலாவது உங்களுடைய தேவ பிரசன்னத்துக்குள்ள இந்த பிள்ளைகள் வரட்டும். அப்பா, நீர் புடமிட்டு ஆசீர்வதித்து சுத்திகரித்து நீர் இவர்களை வழிநடத்துவீராக. அப்பா, உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் உபவாச ஜெபத்தில் உடனிருந்து ரகசியத்தை வெளிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இப்பொழுதும் கர்த்தாவே தேவையற்ற பயங்களை நீக்கி போடும். பூரண சுக ஆரோக்கியத்தை கட்டளிடும், வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.